வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி டேட்டில் பார்த்தோன்னா 6750 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தோன்னா நமக்கு பாட்டம் ஜோனில், அதாவது சப்போர்ட் ஜோனில் வந்துட்டு கிளியரான பை எடுத்து நல்லாவே மூவிங் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் செக் பண்ணனா ப்ரீவியஸாக இருக்க வீடியோ செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா தெரியும். அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பை சொல்லியிருந்தோம். எப்படி யூட்டன் எடுத்திருக்கு அப்படிங்கிறது கிளியராக இருக்கும். அதே சமயம் ஐஆர்சிடிசி டிசிஎஸ் கொடுத்தவங்க இதில் வந்து நம்ம சொன்ன லெவல் பிரேக் ஆகலை. ஸோ அதில் எதுவும் என்ட்ரி கிடையாது. இப்போ அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி HCL டெக் ஐசிசி பேங்க் அந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 23,648 23,694. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 23,409 23,340. இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 R2 ரேஞ்ச் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் R2 லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் இருந்ததுன்னா மட்டும்தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 51,961 52,034. சப்போர்ட் ஜோன் வந்து 51,328 50,929. இதுவுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங்கோட ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் R1 R2 லெவலுக்கு மேலே போனால் மட்டும் தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ரேஞ்சில் வந்து ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ரெசன்ட் ஜோன் வந்ததுன்னா ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா HCL டெக் செல் பிலோ 1424க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1400 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டே சார்ட் வியூவில் பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அந்த கேப் வந்து இப்போ ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஃபில் ஆகிட்டு எகெயின் வந்து ப்ரீவியஸ் டேயில் வந்து ஒரு வீக்கான கேண்டில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி கேண்டில்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அந்த லோ பிரேக் ஆகி தான் ட்ரேட் ஆகிருக்கு. மேலே எபோ லெவல் க்ளோசிங் எதுவும் வைக்கல. அதுமாதிரி ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 1417. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். எகைன் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்க ஹையை வந்து நமக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகி க்ளோசிங் வச்சுருந்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகலை. அதே சமயம் நம்ம மார்க் பண்ணிக்கிற சப்போர்ட் ஜோனும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அதை பை சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா ஐசிசி பேங்க் 1162க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1145 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோன்னு பார்த்தோன்னா டே சார்ட் லெவலில் வந்து நமக்கு ஒரு ரெசன்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோனுக்கு மேலே க்ளோசிங் வைக்கல. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தோன்னா பிலோ லெவல் தான் க்ளோசிங் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் புல்லிஷ் கேண்டில் தான் நடந்திருக்கு. அதே சமயம் புல்லிஷ் கேண்டில் இருந்தாலும் க்ளோசிங் வந்து பெட்டரான க்ளோசிங் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம அதை பை சைடு வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். அது செல் சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிருக்க ரேஞ்சு கீழே வரணும். ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 1 hour கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை எடுத்துகிட்டு மிடிலே தான் க்ளோசிங் நடந்துகிட்டே வந்திருக்கு. அதே சமயம் இந்த ஃபஸ்ட்டு பை எடுத்த கேண்டில் இந்த கேண்டில் லோ, அதாவது 1162க்கு கீழே செல்லாச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸான ரெசன்ட் ஜோன்லேருந்து செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. மேலே போகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்கிற ரெசன்ஸ்க்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இன்ட்ரோடே லெவல் வந்து பார்த்தோன்னா 145 வரலையும் 1145 வரலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.